கொடுக்குறீங்களா? ஹலோ வச்சிருங்க சாப்பிடாது டிஃபன் சாப்பிடு. மக்களே குட் மார்னிங். கேபி குட் மார்னிங். ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங், வணக்கம். எல்லாரும் ஏந்திரிச்சிட்டு வேலைக்கு ரெடி ஆகுறீங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாவ் அ நைஸ் டே. சும்மா அப்படியே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காக லைவ் வந்தேன். எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? கேபி மட்டும் தெரியலப்பா, நீங்க எல்லாரும் தெரியுறீங்க. காலை வணக்கம். எஸ், காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். ஆல்ரெடி லஞ்ச் டைம். ஹவுதா? அப்படியா? இட்லி வேண்டாமா எனக்கு? இந்த தோசை, இந்த தோசை. ஓகே, அப்படியே சும்மா லைவ் வரலான்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து. அப்படியே லைவ் வந்து உங்ககிட்டலாம் பேசலாம்னு தோணுச்சு. இருக்கீங்க. என்னோட ரீசெண்ட் போஸ்ட்கில் ரொம்ப நல்லா என்ன சொல்ற ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப 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 நன்றி. ஆமாம், எனக்கு சாப்பிடணும்னே தோணலை. சரி, வெள்ளை சட்னி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெரி வெரி ஹாப்பி. வடகறி எங்கள் அம்மா வந்து வடகறி வேணுமான்னு கேட்குறாங்க. தீபாவளிக்கெல்லாம் ரெடி இல்லைங்க. நான் தனியாக இருக்கேன். நான் என்ன ரெடியாக போகிறேன்? நான் தனியாக தான் பட்டாசு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பட்டாசு அடிக்கிறது பிடிக்காது, சத்தமே பிடிக்காது. சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். என்னப்பா இது சடன் லைவ் வந்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு? எத்தனை வாட்டிங்க சொல்கிறது எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு? ஹாய் சந்தோஷ், குட் மார்னிங். யா, கொஞ்சம் இந்த ஒரு சில விஷயங்களை நான் வந்து அட்ரெஸ் பண்ணணும்னு லைவ் வந்தேன். ஒரு விஷயம், ஸ்வாதி, நீங்கள் வந்தப்போ இருந்த இன்னசென்ஸ் போயிடுச்சு. அந்த இன்னசென்ஸே இல்லை, ரொம்ப புத்திசாலி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், புத்திசாலி ஆகக்கூடாதாம்மா? ஆகணும்லம்மா. தத்தியாகவே இருக்க முடியும். இப்போ வந்தப்போ புதுசில் எனக்கு பாஷை தெரியாது, எதுவும் தெரியாது. அப்போ வந்து சைலண்டாக தான் இருக்கும். பாஷை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமே, எல்லாரும் கூடயும் நல்லா பேசலாமே. தமிழ், லோக்கல் தமிழ் எல்லாமே அழகாக பேசுகிறேன். ஸோ ஒரு புது இடத்துக்கு போயிருக்கோம், அந்த பாஷை வராது. அங்கே இருக்கிற மக்கள் கூட எங்களால் பழக முடியல, கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா ஆப்வியஸாக எந்த டாக்கேட்டிவ் பர்சனாக இருந்தாலும் சைலண்டாக தான் இருப்பாங்க.
ஏன்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற வரைக்கும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆப்வியஸாக பேசுகிறதுக்கு லாங்குவேஜ் தெரியும், நம்ம எல்லாரும் கூட நல்லா பேசுவோம். இந்த சேம் டைம் ஒரு பர்சன் எதுவுமே தெரியாத மாதிரியே தத்து மாதிரியே இருக்கணும் கடைசி வரைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மக்கள், என்னோட மக்கள், உங்களோடது தப்பு. இங்கே யாரோட தப்பு இல்லை சரின்னு சொல்ல வரல. பட் இது ரொம்ப நாளாக நான் வந்து ரொம்ப சொல்லணும், ஒரு 8-9 மாதமாக நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இப்போது நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் தத்துவாக இருப்பீங்க? இருக்க முடியாதுல்ல. நீங்களும் புது புது விஷயங்களை கற்றுக்கணும்னு இருக்கும், புது புது இடத்துக்கு போகணுன்னு இருக்கும், புது புது ஆளுங்களை மீட் பண்ணணும்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆப்வியஸ்லி நாங்கள் நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியதாக வரும், நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுகிறதா வரும், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய ஜென்ரல் நாலேஜ் நமக்கும் வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு இதில் நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்தவங்க இப்போ உங்களோட இன்னசென்ஸ் போயிடுச்சு அப்படியெல்லாம் சொன்னால், நானும் மனுஷி தானே, எண்ட் ஆஃப் த டே வலிக்கும்ல, வலிக்கும். அண்ட் அது கொஞ்சம் யோசிக்க வைக்கும். அந்த யோசனையில் எங்களோட ஆப்வியஸாக நாள் ஸ்பாயில் ஆகும். நான் அந்த அளவுக்கெல்லாம் கெடுத்துக்க மாட்டேன் என்னோட நாள், பட் எங்கேயோ கொஞ்சோண்டு அங்கே இங்கே அப்படி இப்படி ஸ்பாயில் ஆகும். நம்ம பேச்சுவார்த்தையை விட ஷார்ப்பான ஆயுதம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் வாயில் அந்த விடுற வார்த்தை தான் ஒரு ஆயுதம். அது எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை. எப்பயாவது கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். தட்ஸ் இட். ரொம்ப ஃபிலாசபி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க காலையிலேயே. பட் இதெல்லாம் யார் அந்த மாதிரி பேசுனீங்களோ அவங்களுக்கு, எனக்கு ஆக்சுவலி இதை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை, இக்னோர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். பட் உங்ககிட்ட இருக்கிற அந்த வெப்பன், நாக்குன்ற வெப்பன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறவள தான். உங்களோட நல்லதுக்கு தான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் கமெண்ட்ன்றதை விட நிறையாவே வந்துடுச்சு, அது வேறு விஷயம். அதை பற்றி ஆக்சுவலி எனக்கு பேசவே பிடிக்கலன்றதை விட அது பேசி யூஸ் இல்லை. பட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லா வித்தியும் வராது, எல்லாருக்கும் எல்லா டேலண்ட்டும் இருக்காது. போடியா. தேங்க்யூ கார்த்தி. எல்லாருக்கும் எல்லா வித்தியையும் வராது. அட் த சேம் டைம் எனக்கும் டான்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வராதுங்க. ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணுவேன் ஏதோ வச்சு. அண்ட் ஒரு சில விஷயங்கள் பேக் ஸ்டேஜில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. காஸ்டியூமை பற்றி கமெண்ட்ஸ் போடுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது. பாடி ஷேமிங்கு எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. பாடி ஷேமிங் எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்களே ஒரு அன்னோன் பர்சன், உங்களையே நீங்கள் பப்ளிக்கில் காமிச்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் இன்னொருத்தரையும் கூட ப்ளேம் பண்ணுறீங்க. அது கொஞ்சம் இதை விட உங்களுக்கே நீங்கள் பாடி ஷேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது மூலமாக. ஏன்னா உங்கள் ஃபேஸையும் உங்களால் காட்டிக்க முடியல. ஏதோ ஒரு டிபி வச்சுட்டு காமெண்ட் போடுறீங்க. இதை விட பாடி ஷேமிங் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிறத விட அவங்க உங்கள் காலை நான் இப்படி இருக்கு. ஒரு கமெண்ட் பார்த்தேன், அது செம்ம காமெடியாக இருந்துச்சு. உங்கள் என்ன ரம்பா காலான்னு. ஷீ இஸ் அ லெஜெண்ட். நான் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்க விரும்ப மாட்டேன். ஷீ இஸ் அன் அமேசிங் டான்சர், ஆக்ட்ரஸ், ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்கள போய் நீங்கள் இப்படிலாம் ஒரு காலை வச்சு அப்படி இப்படி சரி ஃபைன், வேண்டாம். என் கால் ஏதோ உள்ளியாக இருக்கு ஜீன்ஸு, என்ன பண்ணுறது? 650 ஜிபே பண்ணணுமா? அல்ல சாரி, 60 rupees. சாரிங்க, இன்னும் எனக்கு பேமெண்ட் ஆகலை. அவ்வளோதான். நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கா? அவ்வளோ ஃப்ரீ டைம் இருந்தால் ஏதாவது புதுசாக ஏதாவது கற்றுக்கங்களே, டேலண்ட் வளர்த்துக்கங்களே, நல்லா இருக்கும். பாடுறது, ட்ராயிங்,
டான்ஸ் ஏதாவது கற்றுக்காங்க, நல்லாயிருக்கும், புத்தி வளரும், ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி ஆகும். பாருங்க, வெறும் இன்ஸ்டாகிராமில் உட்காந்தா யூடியூப்பில் உட்காந்தா காசு வராது, கமெண்ட் போடுறதுனால காசு வராது. அட்லீஸ்ட் அதே யூடியூப்பில் அதே இன்ஸ்டாகிராமில் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகலாம். நான் யாரும் கிடையாது உங்களை புத்தி சொல்ல. இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டா சரியாயிடும் எல்லாமே. நான் யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லலை, யாரையும் குத்தம் சொல்லலை. மேபி உங்களுக்கு என்ன பிடிக்கல, என் மூஞ்சி பார்த்தா பிடிக்கல, நான் பேசுறது பார்த்தா பிடிக்கல, நான் இருக்கிறதே பிடிக்கல, நான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸே பிடிக்கல. அப்புறம் நான் இல்லாத மாதிரி இருந்துக்கங்க, அவ்வளோதான். நான் எக்ஸிஸ்டே இல்லை, இந்த பர்சனே உயிரோட இல்லைன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருந்துடலாமே. அப்புறம் எதுக்கு பார்க்குறீங்க? எரிச்சல் ஆகுதுல என்ன பார்த்தா, விட்டுருங்க. ஆர் யூ மில்லியனரா? எஸ், ஐ அம் மில்லியனியர். மக்கள் இருக்காங்களே, மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள்ஸ் இருக்காங்களே. நான் ஆக்சுவலி யாரும் சாப்பிட்றவங்க கேட்டாங்க, நான் பொங்கல் சாப்பிட்றேன். உடம்பு சரியில்லை, டைமுக்கு சாப்பிட்லன்னா அப்புறமா உடம்பு இன்னும் கெட்டு போயிடும்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா சாப்பிட வச்சிருக்காங்க என்ன. பாருங்க, ஹெல்த் சரியில்லைனாலும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருந்து உட்காந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணாமல். நான் இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டேன், ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் கமெண்ட் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலை, அவர் இதுக்கு வந்து நான் வந்து லைவ் வரல. நீங்கள் பண்ணுறதுனால இங்கே எதுவும் கொஞ்சம் கூட எதுவும் ஆகலைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். எதுவும் அசையலைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். எதுக்கு இப்படியெல்லாம்? அண்ட் அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் டிலீட் பண்ணணும்னு கூட எனக்கு தோணலைங்க, இருக்கட்டும். இதை விட வேற என்ன சொல்றது? கேட்குறவங்களுக்கு சொல்லலாம், கேட்காதவங்களுக்கு சொல்ல முடியாது. அண்ட் எப்பவுமே நான் வந்து குழந்தை மாதிரி இருக்க முடியாது, கரெக்டா? எல்லாரும் ஒரு வயசுக்கு வந்திருக்கோம், எல்லாருக்கும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். எல்லாரும் ஒரே டைம்ல எப்படி சொல்றது, எல்லாரும் சீரியஸாக இருந்தால் அப்புறம் சிரிக்க வைக்கிறது யாரு? ஸோ இந்த மாதிரி ஆளுங்க உங்களை சிரிக்க வைக்கிறோம், உங்களை காண்டித்துறோம். தட்ஸ் இட். காண்டித்துறோன்றதை விட என்டர்டெயின் பண்ணுறது, தட்ஸ் இட். வேறு எதுவுமே இல்லை. ஆமாம், போதுமா? சாப்பிடுங்க. அதை இழைச்சிருக்கீங்க கொஞ்சம், பண்ணிக்கலாம் உடம்ப சாப்பிடாம. இல்லைக்கா, உடம்பு தூக்கம் இல்லையா? உடம்பு சரியில்லை, தூக்கம் இல்லை, ஒர்க்கு. அதான் சரி, சாப்பிடுங்க. அதுக்கு ஏதாவது வடகறி ஏதாவது தொட்டுக்கிறேன். நாங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்க்குறோம், அது தனிப்பட்ட விருப்பம். நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையா? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಸಲ್ಲು ಭಾಯ್? ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எப்பவுமே, எனக்கு எங்கள் டைரக்டர் சொல்லுவாங்க, எப்படி ஏதாவது வாழ்க்கையை பற்றி உட்காந்து பேசும்போது சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது அண்ட் இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. தட்ஸ் ஓகே. அப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்கள சொல்கிறீங்களா? சொல்லணுமா? நான் தமிழ் படிக்க வர தயவுசெஞ்சு தங்கிலீஷில் போட்டிங்கன்னா படிப்பேன். நானும் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஆக்சுவலி
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி சொன்னப்போ தான் வந்து தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் வரதெல்லாம் பண்ணுவீங்க. பொடி கார்த்தி பொடி வேணுமா? பொடி என்கிட்ட இல்லை, இட்லி கொடுக்கல பொடி. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வேணும்னே பண்ணுவீங்க. அப்ப என்ன வரும்னா சிரிப்பு தான் வரும். Try to read some comments and respond. பார்க்கலாம் சார். ஹலோ, இங்க வாங்க, நான் லைவ்ல இருக்கேன். லைவ்ல எஸ், Sundu is here. Good morning. Good morning. Yes, Special. Pongal with egg. எனக்கு சொல்லிட்டு போனாங்க, அவங்க தான் நல்லா முட்டையா சாப்பிடுவாங்க என்னை விட. முட்டை சாப்பிடுவாங்க. எடி பாவி, காலங்காத்தால எப்போ முட்டை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, புடவை நல்லா இருக்கு. அழகா இருக்கு. படிச்சு சூப்பரா இருக்கு. அவ்வளோதான், எனக்கு வேற எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. முடிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கங்க, முடியலன்னா விட்டுருங்க. தட்ஸ் இட் வாட் ஐ கேன் சே. அப்புறம் என்னி கடைசி வரைக்கும் நான் தத்தியாவே இருக்கணும், அந்த சைல்டிஷ்னஸ் வச்சிருக்கணும், நான் வச்சிருப்பேன், இல்லைன்னு இல்லை. அந்த இன்னசென்ஸ் எல்லாருக்குள்ளேயும் அந்த இன்னசென்ஸ் இருக்குது. பட் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அவ்வளோதான் சொல்கிறது. தேங்க்யூ. இதுக்கு மேலே நான் ஷூட்டுக்கு போகணும், ரெடி ஆகணும். நெக்ஸ்ட் மூவி எப்போ உங்களுக்கு? சூன். நான் கன்னடாவில் ஒரு சினிமா பண்ணியிருக்கேன். மேக்கப் கொஞ்சம் ஓவர் தான். சீரியலுக்கு மேக்கப் போட வேண்டியது ஒன்றும் பண்ண முடியாது சார். ஓகே, பாய் பாய். ஓகே, எல்லாருக்கும் பாய். ஹாவ் அ நைஸ் டே. டாட்டா. இவ்வளோ நேரம் இத்தனை பேர் என்னோட லைஃப் பார்த்துருக்கீங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. யூ ஆல் மேட் மை டே. எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க. டாட்டா, பாய்.